அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில தினங்களாக சில செய்திகளை எடுத்து நம்ம அது குறித்து நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் ஒரு செய்தியை படித்தோம், அதை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நேற்றைய தினம் நம்ம ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அது என்னென்னா தேர்தல் நிதி பத்திரங்கள் தொடர்பான அந்த வீடியோ. அதில் என்னென்னா முறைகேடான வகையில் நஷ்டம் அடைந்த நிறுவனங்கள் எப்படி தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு நாம் ஒரு செய்தியை படித்தோம். அது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா சிபிஎம் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன். அவர் ஒரு தீக்கதிரில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரை நேற்றே பிரசுரமாகியிருக்கு. இருந்தாலும் அதை குறித்து பேசணும் அப்படிங்கிறக்காக இன்றைக்கு இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். தேர்தல் நிதி பத்திரங்கள் தொடர்பாக கடந்த சில தினங்களாக மிக தீவிரமான விவாதங்கள் என்பது நடந்துக்கிட்டே இருக்குது. அதன் அடிப்படையில் முதல்ல பாஜக இந்த விவரங்களை வெளியிடக்கூடாது அப்படிங்கிற அளவில் அரசியல் அழுத்தம் கொடுத்ததாக எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைத்தாங்க. எஸ்பிஐ வங்கி அந்த விவரங்களை கொடுக்கறதுக்கு தவிர்த்தார்கள். அதற்கப்புறம் அந்த விவரங்கள் வெளியானதுக்கப்புறம் பாஜகவினருமே கூட அது குறித்து அதிகமாக எதுவும் பேசலை. சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சி நேர்காணலில் பேசின பிரதமர் மோடி இந்த விமர்சனங்களுக்கு இதை விமர்சிப்பவர்கள் சீக்கிரமே வருத்தப்படுவாங்க அப்படிங்கிற அளவோடு மட்டும் நிப்பாட்டிக்கிட்டாரு. அமித்ஷாவும் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த தீர்ப்புக்கு மதிப்பு கொடுக்குறோம், ஆனால் இந்த சட்டத்தை ரத்து பண்ணியிருக்கக்கூடாது, மேம்படுத்தியிருக்கணும் அப்படிங்கிற அளவில் பேசினாங்க. பாஜகவில் தென்சென்னையில் போட்டியிடக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு படி மேலே போய் இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் ஊழலே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு பேசினாங்க. இருந்தாலும் இது குறித்தான சர்ச்சைகள் அப்படிங்கிறது இன்னும் ஓய்ந்த பாடு இல்லை. மொத்தம் தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக 16,492 கோடி ரூபாய் வந்திருக்கு. அதில் கிட்டத்தட்ட 50% மேல் 8,252 கோடி பாஜகவிற்கு மட்டும் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு எப்படி பாஜக இவ்வளவு நிதிகள் தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக பெற்றார்கள் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக கேள்விகள் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்டுரையை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பிரதான கேள்விகளை இந்த ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் வச்சிருக்கிறாரு. அதில் முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, அதே மாதிரி மத்திய புலனாய்வு துறைகளான மற்ற துறைகள் மூலமாக இந்த முதலாளிகளுடைய கம்பெனிகளில் ஒரு ரைடு நடத்தி அவங்கள மிரட்டி அவங்ககிட்ட பணம் வாங்கியிருக்குது பாஜக அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதற்கு பல உதாரணங்கள் இருக்குது. சில உதாரணங்களை நான் பட்டியலிடுறேன் அப்படின்னு சொல்லி சில உதாரணத்தை கொடுத்துருக்கிறாரு. நவயுகா இன்ஜினியரிங் கம்பெனி உத்தரகண்ட் மாநிலத்தில் நம்ம ஒரு டனல் விபத்து ஒன்று பார்த்தோம். அதில் 41 பேர் வரைக்கும் அதில் சிக்கிக்கிட்டாங்க. அதற்கப்புறம் எலிவலை சுரங்க தொழிலாளர்கள் அவர்கள் மீட்டு அந்த 41 உயிர்களை காப்பாற்றினாங்க. அந்த கம்பெனி மீது 2018 ஒரு ரைடு போகுது. யாருன்னா வருமான வரித்துறை. அதுக்கு அடுத்த ஒரு 6 மாதத்தில் அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா 30 கோடி ரூபாய் வரைக்கும் பாஜகவிற்கு நிதி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஆனால் இந்த கட்டுரையில் அவ்வளவும் சொல்கிறக்கு இடம் பத்தாது அப்படின்னு அவர் முதல் கேள்வியிலேயே, முதல் குற்றச்சாட்டிலேயே இப்படி ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அடுத்து இரண்டாவதாக இன்னொரு குற்றச்சாட்டு. அது என்ன அப்படின்னா, கம்பெனிகளுக்கு அரசு திட்டங்களை கொடுக்கறக்காக அதுக்கு கைமாறாக பாஜக தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக நிதி வாங்கியிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதற்கும் அவர் உதாரணம் கொடுத்துருக்கிறார். என்ன உதாரணம்னா, ஒரு 38 கான்ட்ராக்ட் கம்பெனிகளுக்கு கிட்டத்தட்ட 3.8 லட்சம் கோடி அளவுக்கு 179 அரசு டெண்டர்ஸை பாஜக கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு என்பது இருக்குது. இது எல்லாமே இவர் வைத்த குற்றச்சாட்டு எல்லாமே எஸ்பிஐ வங்கி கொடுத்த விவரங்களின் அடிப்படையில், தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அந்த தகவல்களின் அடிப்படையில் அவர் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இதில் 2 வகையில் மோசடி நடந்திருக்கு. ஒன்று நிதி கொடுத்ததுக்கப்புறம் கான்ட்ராக்டை கொடுக்கறது, இன்னொன்று கான்ட்ராக்டை கொடுத்ததுக்கப்புறம் நிதி கொடுக்கறது அப்படின்னு அவர் கிண்டலாக சொல்லியிருக்காரு. போஸ்ட்பெய்டு, ப்ரீபெய்டு அப்படின்னு கிண்டலாக சொல்லியிருக்காரு. ஆனால் இதனுடைய இந்த சீரியஸ்னஸை அவருடைய இந்த கட்டுரையில் படிக்கும்போது தெரியுது. அடுத்து 3வது குற்றச்சாட்டு அப்படிங்கிறது மருந்து உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் அவர்கள் காலாவதியான மருந்தை கொடுக்குறாங்க, இல்லை அப்ரூவல் வாங்காத மருந்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிற அளவில் அவங்க மேலே அமலாக்கத்துறையோ சிபிஐயோ விசாரணை நடத்துவாங்க. அப்படி நடத்தும்போது அந்த மருந்து கம்பெனிகள் வழக்கை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த நிலையில் அதில் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஜகவிற்கு நிதி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, மருந்து உற்பத்தியில் தரம் பற்றிய புகார்களுக்கு உள்ளான கிட்டத்தட்ட ஒரு 35 கம்பெனிகள் பாஜகவிற்கு 394 கோடி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நிறைய உதாரணங்கள் இருக்குன்னு அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். மருந்து உற்பத்தி துறை என்பது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த துறை, அந்த துறையில் இப்படி ஒரு கபலீகரம் நடந்திருக்கு அப்படிங்கிறதும்
தேர்தல் நிதி பத்திரங்கள் வெளிவந்ததுக்கப்புறம் நமக்கு தெரிய வந்திருக்குது. 4வதாக ஒரு குற்றச்சாட்டு, அதை நேற்று நம்ம வீடியோலையுமே கூட நம்ம பார்த்தோம். அது என்னன்னா, நட்டத்தில் இயங்கக்கூடிய நிறுவனங்கள், அந்த நிறுவனங்கள் வந்து பாஜகவிற்கு தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக டொனேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று குறைந்த முதலீடு கொடுத்து குறைந்த முதலீட்டில் ஆரம்பித்த ஒரு கம்பெனி அதற்கு அதிகப்படியான தேர்தல் நிதிகளை வந்து பாஜகவிற்கு கொடுப்பது ஒன்று. இன்னொன்று, நிகர லாபமே இல்லாத அல்லது நஷ்டத்தில் இயங்கக்கூடிய கம்பெனிகள் பாஜகவிற்கு தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக கொடுக்கறது அப்படிங்கிறது. இதில் வந்து என்ன ஒரு உதாரணம் அப்படின்னா, வெறும் 1 லட்ச ரூபாய் முதலீட்டில் சஃபல் கோயல்டி ரியாலிட்டி நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பாஜகவிற்கு 35 கோடி ரூபாயை தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே எவ்வளோ அப்படின்னா வெறும் 1 லட்சம் தான். அவங்க கொடுத்துருக்க டொனேஷன் வந்து 35 கோடி, கிட்டத்தட்ட எவ்வளோ மடங்கு அப்படின்னு நம்மளே பார்த்தாலே மலைக்க வைக்குது. அதே மாதிரி இன்னொரு 1 லட்சம் கொடுத்த சந்தர் கமர்ஷியல் நிறுவனம், அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 கோடி வந்து பாஜகவுக்கு தேர்தல் நிதி பத்திரங்களாக கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய போலி நிறுவனங்கள் மூலமாக வந்து தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக பாஜகவிற்கு நன்கொடைகள் என்பது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் இந்த கட்டுரையில் சுட்டி காட்டியிருக்கிறார். அடுத்ததாக வந்து 5வது, இந்த 4 வழிமுறைகள் மட்டும் இல்லாமல் இன்னும் பல வடிவங்களில் சட்டவிரோதமாக கார்ப்பரேட்டுக்கிட்ட இருந்து பாஜக நிதி வாங்கியிருக்குன்னு குறிப்பிட்டிருக்காரு. அது என்னென்ன வழிகள் அப்படிங்கிறதும் வந்திருக்கு. என்னென்னா, பார்ட்டி தொலைபேசி தனியார் நிறுவனத்துக்கு செயற்கைக்கோள் அலைக்கற்றை வந்து மோடி அரசு கொடுக்குறாங்க. அது கொடுக்கறது என்னென்னா, டெண்டர் இல்லாமல் டைரெக்டாக அவங்களுக்கு வந்து இந்த ஒப்புதல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல என்னென்னா, டெண்டர் வச்சு டெண்டரில் கலந்துக்கிட்டவங்க அதில் வந்து இது குறைந்த அளவு கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த டெண்டர் கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் அதற்காக வந்து சட்டத்தை திருத்தி நேரடியாக அந்த நிறுவனத்திற்கு வந்து அலைக்கற்றை என்பது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சட்டத்திற்கு முன்பும் பின்பும் அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்குன்னா, பாஜகவிற்கு 150 கோடி ரூபாய் வரைக்கும் தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக நிதி வழங்கியிருக்கிறாங்க. இது என்னென்னா, கைமாறு செய்கிற மாதிரி எனக்கு நீ அது செய், உனக்கு நான் அது செய்கிறேன் அப்படிங்கிற அளவில் இது நடந்திருக்குது. இதில் இவர் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் அடுக்கிட்டு ஒரு கான்க்ரீட்டாக ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, ஒரு பாஜக வந்து ஊழலை ஒழிக்குது, கருப்பு பணத்தை ஒழிக்குதுன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் எல்லா கருப்பு பணங்களையும் இப்போ சட்டம் போட்டு இவங்க வெள்ளையாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதே மாதிரி ஒரு 2002 அப்போ இருந்த மன்மோகன் சிங் அரசு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டத்தில் வந்து சில திருத்தங்கள் செஞ்சுருக்கு பாஜக அரசு. அதன்படி வந்து சட்டவிரோதமாக பணம் வந்து பாஜக, அதாவது அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா மற்ற மத்திய புலனாய்வு நிறுவனங்கள் மூலமாக அவங்க மீது ரைடு நடத்தலாம், அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு சட்டம் வருது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் எப்படி நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய பாஜக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த விவரங்களை வெளியிடாமல் காலதாமனம் செய்வதற்காக முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னும் இந்த குற்றச்சாட்டு என்பது அவர் முன்வைத்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்காக, என்ன சட்டம், இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் சட்டத்தை அமல்படுத்துவதற்காக 5 சட்டங்களை வந்து இவங்க திருத்தி இருக்கிறாங்க. கம்பெனி சட்டம், வருமான வரி சட்டம், தேர்தல் பிரதிநிதித்துவ சட்டம், இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம், வெளிநாட்டு நிதி பராமரிப்பு சட்டம், 5 சட்டங்கள் என்பது இதற்காக திருத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் நிதி பத்திரங்கள் தொடர்பாக பாஜகவிற்கு அதிகமாக நிதி வந்திருக்கு அப்படின்னா பாஜகவினர் என்ன சொல்லுவாங்க, அவங்க நிதி வாங்குறதுல, அவங்க எங்களுக்கு நிதி கொடுக்கறதுல நாங்கள் என்ன பண்ண முடியுங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் இயல்பிலேயே இவ்வளவு பெரிய முறைகேடுகளுக்கு இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் என்பது வழிவகுத்திருக்கின்றன. இந்த முறைகேடுகள் எல்லாம் எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சு பாஜக அதை வைத்தாங்களா இல்லை கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி இல்லை. மிக நிச்சயமாக இது எல்லாமே அந்த பாஜகவினருக்கு தெரிந்திருக்கும். இருந்தும் ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாஜகவினர், குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி ஆகட்டும், அமித்ஷாவாகட்டும், ஜேபி நட்டாவாகட்டும், இவர்களெல்லாம் இப்போது எதற்காக இது குறித்து வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை இது குறித்து எந்த ஒரு அப்பாலஜிஸ், எந்த ஒரு மன்னிப்புமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் நிதி பத்திரங்கள் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தல் முடியட்டும், தேர்தல் முடிவுகள் சொல்லும் தேர்தல் நிதி பத்திரங்கள் எந்த அளவு மக்கள் கோபத்தை தூண்டி இருக்கின்றன என்பது. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.